நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இஷ்டமாக ஆசையாக நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றோம். சில பேர் சாப்பிட்டுட்டு இப்படியே நெஞ்சு அப்படியே தடவிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரியாக இருப்பாங்க. இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அது நமக்கு வெளியில் தெரியறதில்ல. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவசர அவசரமாக எடுத்து வாயில் போட்டுட்டு கீழே எடுக்கிறதுக்குள்ளே இதை முழுங்கிடுறோம். நம்ம பசிச்சு சாப்பிட்றதில்ல, இல்லை நம்ம நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. அப்படிங்கும்போது அந்த ஆசிட் சுரந்து என்ன பண்ணுதுன்னா மேலே வர ஆரம்பிக்குது. இந்த நெஞ்சு எரிச்சலை தான் நம்ம ரொம்ப கேஷுவலாக அசிடிட்டின்னு சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன ஆசனங்கள்லாம் பண்ணால் அந்த அசிடிட்டி குறையும், அதை எப்படி செய்யணுங்கிறத இப்போ லக்ஷ்மி பண்ணி பார்க்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி அண்ட் லக்ஷ்மி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இஷ்டமாக ஆசையாக நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பாடு நம்ம வயிற்றுக்கு போய் அது சத்துக்களை உறிஞ்சப்பட்டு அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லா நம்ம காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிடும்போது நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் சில சமயங்களில் சில பேர் சாப்பிட்டுட்டு இப்படியே நெஞ்சு அப்படியே தடவிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரியாக இருப்பாங்க. என்னென்னா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் எரியுது அப்படிம்பாங்க. ஏன் நெஞ்சு எரியுது? ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அது நமக்கு வெளியில் தெரியறதில்ல. நம்ம கண்கள் பார்க்குற காட்சியும் பேசுகிற பேச்சும் நம்ம காதில் கேட்குற ஓசை, இசை, சப்தம் இதெல்லாம் தான் நமக்கு கேட்டுட்ருக்கு. ஆனால் உள்ளே நடக்கிறதெல்லாம் நமக்கு கேட்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. இதயம் லப்டப்னு அடிக்கிறது கேட்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. காதுக்குள்ளே இரைச்சல் கேட்டுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ணவே முடியாது. காது வெளி சப்தம் தான் உள்ளே போகலாமே தவிர, காதுக்குள்ளே சப்தம் வந்ததுன்னா அது ஒரு உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நம்மளுடைய வயிற்றில் டைஜஷன் நடக்குது இல்லையா, அந்த டைஜஷன் கரெக்டான முறையில் நடக்கணும். ஏன் அந்த டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும்னா, வயிற்றில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவசர அவசரமாக எடுத்து வாயில் போடுறோம் இல்லையா, எடுத்து வாயில் போட்டுட்டு கீழே எடுக்கிறதுக்குள்ளே இதை முழுங்கிடுறோம். இப்படி தான் நடக்குது. இப்படி வாயில் போட்டோன்னா இதை முழுங்கிடுறோம். ஸோ இங்கே இந்த டைம் தான் நம்ம மெல்றது. நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாப்பாட்டை மென்று சூ பண்ணி, அதாவது கூழாக்கி நம்ம சாப்பிட்றதே கிடையாது. அவசர அவசரமாக டாக் பைட்டிம்பாங்க, அப்படி கடிக்கிறது முழுங்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுவோன்னு கடவுளுக்கு தெரியும் போல இருக்குது. அதனால தான் அதெல்லாம் நொதிக்கிறதுக்கும் அதெல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அமிலத்தை நேச்சுரலாகவே நம்மளோட வயிறு சுரக்குது. அதுக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு பேர். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். கை வச்சா கை பொத்து போயிடும், அந்த அளவுக்கு அந்த ஆசிட் இருக்குது. ஆனால் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவர்கள், அந்த வயிற்று உள் சுவர்கள்லாம், இன்டெஸ்டைன்ஸில் இருக்கிற சுவர்கள்லாம் தடிவாமனாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த ஆசிட் அதில் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஏன் அது பசிச்சா சாப்பிட்றதில்ல நம்ம. ஏன் பசி அப்படிங்குதுன்னா, அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, இறப்பையினுடைய பக்கவாட்டு சுவரில் படும்போது அரிப்பு தன்மை ஏற்படுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பசி உயிர் போகுது, சீக்கிரம் சாப்பாடு போடு அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ பசி வந்தால் பத்தும் பறந்து போகுங்கிற பழமொழியெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னா, அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்து அந்த வயிற்று சுவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை இப்படி நமக்கு ஆசிட் பட்டால் அரிக்குது இல்லை, அந்த மாதிரி அரிக்குது. அது அரிக்கிறதுனால நம்ம உடனே சாப்பாடு போடுறோம்னா அந்த அமிலத்தோடு அது நல்லா மிக்ஸ் ஆகி அது எல்லாமே அது என்ன ஆகுதுன்னா கூழாக்கப்பட்டு சத்துக்களை உறிஞ்சப்படுது. நம்ம பசிச்சு சாப்பிட்றதில்ல, இல்லை நம்ம நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. அப்படிங்கும்போது அந்த ஆசிட் சுரந்து என்ன பண்ணுதுன்னா மேலே வர ஆரம்பிக்குது. ஏன்னா அது கீழே இருந்து மேலே வரப்பொழுது அது என்ன பண்ணுதுன்னா உணவு குழாய்க்கு மேலே வர ஆரம்பிக்குது. சில சமயம் அந்த ஆசிடோட செக்ரியேஷன் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போட்ட உடனே அதோடு சேர்ந்து ஏப்பமாக வெளியில் வருது. ஏப்பம் வெளியில் வரும்போது உணவு குழாயில் பட்டு ஒரு நெஞ்சு எரிச்சலை ஏற்படுது. அதனால தான் சாப்பிட்டு முடித்தோன்னா நம்ம இப்படி பண்ணிக்கிறது. சில பேருக்கு ஊறுகாய் சாப்பிட்ட உடனே ஐயோ நெஞ்செல்லாம் எரியுதும்பாங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து நம்ம மிளகாய் தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் வெளியிலேருந்து வாங்கி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. வெளி சாப்பாடு சாப்பிட்டாலோ ஹோட்டலில் சாப்பிட்டாலோ உடனே நெஞ்சு இப்படி பண்ணிப்போம். ஏன்னா நம்மளுடைய உணவு குழாய் வீக்காக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த காரம் அந்த அமிலத்தில் படும்போது அது மேலே வருது, நம்மளோட நெஞ்சில் மேலே வருது. இந்த நெஞ்சு எரிச்சலை தான் நம்ம ரொம்ப கேஷுவலாக அசிடிட்டின்னு சொல்கிறோம். அதுக்கு இதை குடிங்க அதை குடிங்கன்னு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மருந்து பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஜெலுசில் என்னமோ வீட்டில் ஒரு ஏதோ உப்பு புளி வாங்கி வச்சுருக்கிற மாதிரி வாங்கி ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அந்த ஜெலுசில் அப்பப்போ எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏதோ ரோஸ் மில்க்குன்னு நினச்சிக்கிட்டு குழந்தைங்களும் எடுத்து குடிச்சிட போகுது, இவங்களே எடுத்து அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். எந்த கெமிக்கல் மருந்து எடுத்துக்கிட்டாலும் உடம்புக்கு அது எந்த பிரச்சனைக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த டார்கெட் அடிக்கும்போது சைடில் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்திட்டு தான் போகும். அந்த அசிடிட்டி ஏன் ஏற்படுதுன்னா, நிறைய பிரச்சனைகள், மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, அதே மாதிரி நிறைய காரம் சாப்பிட்றது, பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு குடிக்கிறது, ப்ரிசர்வேட்டிவ் நிறைய எடுத்துக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எல்லா சாப்பாட்டுக்கும் சோடா உப்பு போடுவாங்க.
அந்த சோடா உப்பு, அஜினோமோட்டோ இது எல்லாமே உடம்புக்கு கெடுதலுங்க. அதனால் தயவு செய்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெளி சாப்பாடை நம்ம வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் வந்ததுலேருந்து வீட்டில் சாப்பாடுங்கிறது சமையலுங்கிறது குறைஞ்சி போச்சு. என்ன வேணால் எப்போ வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாங்கிற நிலமை ஆகிப்போச்சு. குறைக்கலைன்னா நமக்கு தான் டேஞ்சர். விளக்கு எங்கே எரியும்? வெளியில் எரியாது, இங்கே எரியும் இந்த இடத்துல. அதனால் அந்த டேஞ்சர் விளக்கை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து உடற்பயிற்சி பண்ணுங்கள், யோகா பயிற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்னென்ன ஆசனங்கள்லாம் பண்ணால் அந்த அசிடிட்டி குறையும், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோர் மசில் இருக்கு இல்லையா, இந்த கோர் அதே மாதிரி நம்மளுடைய அப்டமன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அப்டமன் ஸ்ட்ராங்காக இருக்கோ டைஜஷன் பவர் நமக்கு நிறையா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ என்னென்னலாம் பண்ணணும், அதை எப்படி செய்யணுங்கிறத இப்போ லக்ஷ்மி பண்ணி பார்க்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல சாதாரணமாக உட்காந்து கைகளை தியான முதிராவில் உட்காந்து 5லிருந்து 9 முறை நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவாக மூச்சை இழுத்து விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உடலினுடைய இரத்த ஓட்டம் சீராகும், உங்களுடைய பிளட் ப்ரெஷர் கரெக்டாக சீராக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஆசனங்களில் இருக்கக்கூடிய முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே டபடபடபன்னு உள்ளே போகக்கூடாது. பொறுமையாக நிதானமாக உங்களை நீங்கள் கரெக்டான ஒரு நேர்கோட்டில் வச்சுக்கணும், மைண்டை பாடியையும். ஸோ யோகா அப்படின்னாலே உடலும் மனமும் சேர்றது தான். இப்போ இவங்க நார்மலாக சுகாசனத்தில் உட்காந்து தியான முதிரையில் நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் வஜ்ர ஆசனம் அப்படின்னு பேர். இப்போ கண்களை மெதுவாக திறந்து கால்களை நீட்டிக்கங்க. கொஞ்சம் பின்னாடி போய் கால்களை நல்லா நீட்டிட்டு 2 கைகளையும் கால்களையும் மடக்கி மெதுவாக பின்பக்கமாக கொண்டு வந்து வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கங்க. இப்போ 2 கால்களையும் மடக்கி அந்த உங்களுடைய குதிக்கால் மேலே உட்காந்துக்கிறாங்க. கைகள் பக்கவாட்டில் இருக்குது, கண்களை அப்படியே திறந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா இதுக்கு பேர் வஜ்ர ஆசனம்னு பேர். இப்போ கைகளை சின்முத்திரையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய தொடைப்பகுதியில் நடுவில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பின்பக்கம் வரணும், நடுப்பகுதிக்கு வந்துடணும். நடுப்பகுதிக்கு வந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இந்த ஆசனத்துக்கு பேர் வஜ்ராசனம் அப்படின்னு பேர். மொத்தம் நம்ம ஆசனங்களில் 84 லட்சம் ஆசனங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக சாப்பிட்ட பிற்பாடு செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த வஜ்ராசனம் தான். நீங்கள் நித்திரை ஆசனம், சாந்தி ஆசனம், ஷவாசனம்லாம் சாப்பிட்ட பிற்பாடு பண்ணுவீங்க, அது வேறு விஷயம். பட் அது பண்ணக்கூடாது. தூங்கும்போது மட்டும்தான் அதுக்கு பேர் ஷவாசனான்னு பேர். யோகா பண்ணும்போது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஷவாசனம். ஆனால் வஜ்ராசனம் மட்டும்தான் சாப்பிட்ட பிறகும் பண்ணக்கூடிய ஒரே ஆசனம். ஏன்னா உங்களுடைய கால்களில் அந்த ஷூலேஸ் போடுறோம் இல்லையா, அந்த பகுதியில் வஜ்ர நாடி இருக்குது. அது நல்லா ப்ரெஷர் கொடுக்கறதுனால அதுக்கு பேர் வஜ்ராசனம் அப்படின்னு பேர். இப்போ இதில் உட்காந்துட்டு 9லிருந்து 15 முறை மூச்சை இழுத்து விட்டுட்டு பொறுமையாக காலை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. காலை மெதுவாக காலை ஸ்டிச் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கால்களையும் மடக்கி உங்களுடைய பட்டர்ஃப்ளை, அதாவது பத்த கோணாசனம் அப்படிங்கிற மாதிரி 2 கால்களையும் மடக்கி வச்சுக்கோங்க. இப்போது வஜ்ர நாடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய உள்ளங்கை இருக்கணும். வஜ்ர நாடிங்கிறது எங்கே இருக்கணும்? இந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல உங்களோட உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இப்போது 2 கால்களையும் மெதுவாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 10 முறை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை நீங்கள் காலை அப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணி காலை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோர் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், வஜ்ர நாடி நல்லா அழுத்தப்படும், உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் உறுதியாகும், வயிறு நல்லா வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ காலை நீட்டிக்கங்க. நீட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கமாக டர்ன் பண்ணி படுத்துக்கோங்க. படுத்து 2 கால்களையும் அகலமாக வச்சுக்கோங்க. அழித்து முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன், ஒரு போஸ்க்கு அடுத்ததுலையும் ஆசனம் முடித்து அடுத்த ஆசனம் போகும்போது 2 கால்களையும் அகலமாக வச்சு கைகளை வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உட்காந்து பண்ணுற ஆசனம் இருந்தால் கண்ணை மூடிட்டு 2 கால்களையும் சமனமாக வச்சு நீங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காருவோம் இல்லையா, சுகாசனம், அந்த மாதிரி உட்காந்து நம்மளை சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பண்ணோம். நின்றுக்கிட்டு பண்ணுற ஆசனம் அப்படின்னா கொஞ்ச நாள் நின்று கண்ணை மூடி ஒரு 5லிருந்து 7 மூச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஆசனா போகணும். ஒவ்வொரு தடவை ஆசனா பண்ணும்போது அப்படியே படப்படப்படன்னு ஏதோ வேலை பண்ணுற மாதிரி ஓடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை. நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு வேணால் சொல்லலாமே தவிர அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. இப்போ 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை உடம்போடு ஒட்டி வச்சுக்கோங்க. வலது காலை மடக்கி உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட கொண்டுட்டு போய் வச்சுக்கோங்க. இன்டர்லாக் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது தலையை நல்லா மேலே தூக்கி மூக்கு முட்டியை தொடுற மாதிரி வாங்க. உங்களால் தலையை தூக்கி மூக்கு முட்டியை தொட முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தலையை கீழே வைங்க. இப்படியே இருக்கலாம். உங்கள் வயிற்று பகுதியில் நல்ல அழுத்தம் ஏற்பட்டு உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய மசில்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போய்
அந்த இடம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். பவன முக்த ஆசனம் அப்படிங்கிறது பேர். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். மொத்தம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த லெஃப்ட் லெக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ரைட் லெக்கு வெளியில் தள்ளி இருக்கணும், டோஸ் வந்து வெளியில் தள்ளி இருக்கணும். புஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய காலை மடிச்சிட்ருக்கணும். 2 கைகளால் இன்டர்லாக் பண்ணி கைகள் உடம்போடு ஒட்டி இருக்கணும். அழகாக அந்த முட்டி பகுதியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே இருங்க. உங்களால் தலையை தூக்கி மூக்கு முட்டியை தொட முடியும் அப்படின்னா தொடுங்க. சில பேரால் தொப்பை பெருசாக இருக்கும், உங்களுக்கு சதைப்பகுதி அதிகமாக இருக்கும், தொடைப்பகுதி பெருசாக இருக்கிறதுனால உங்களால் தொட முடியாது. அப்போ தலையை கீழே வச்சுக்கிட்டே வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னொன்று, எவ்வளோ தூரம் வர முடியுதோ அவ்வளோ தூரம் வந்தால் போதும். காலை கீழே இறக்கிட்டு இடது கால் அதே மாதிரி இடது காலை மடக்கி செஸ்ட்டுக்கிட்ட கொண்டுட்டு வந்து இன்டர்லாக் பண்ணி நல்லா கிட்ட கொண்டு வந்துட்டு அதே மாதிரி மூச்சு முட்டிக்கிட்டு இந்த கைகள் கொஞ்சம் மேலே இருக்கணும், முட்டிக்கிட்ட இருக்கணும், அப்படி இருக்கணும். இப்போது தலையை தூக்கி மூக்கு முட்டியை தொட்டுட்டு அங்கேயே ஒரு 3லிருந்து 5 மூச்சு இருந்துட்டு மெதுவாக கீழே இறக்கிடுங்க. இறக்கிட்டு கைகளை ரிலீஸ் பண்ணிவிட்டு கால்களையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது 2 கால்களையும் மெதுவாக மடக்கி உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போங்க. இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. அப்படியே இருங்க, அவ்வளோதான். அப்படியே இருங்க. அப்படியே வச்சுட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. ஒரு 5லிருந்து 7 முறை பண்ணிவிட்டு காலை கீழே வச்சிடலாம். சில பேருக்கு தலையை தூக்கி மூக்கு முட்டியை தொட முடியும், 2 முட்டிக்கு நடுவில் வர முடியும் அப்படின்னா தலையை தூக்கி மெதுவாக மூக்கு முட்டிக்கிட்ட வரணும். இது பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கோர் மசில்ஸுக்கு நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கும். தலையை கீழே வச்சுட்டு கைகளை கீழே இறக்கிட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து செரிமான பாதைக்கு ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகரிக்கிறது மூலமாக என்ன ஆகும்னா அமிலத்தன்மையை நல்லா குறைக்கும். அமிலத்தன்மை குறைய குறைய என்ன ஆகும்னா வயிற்றுப்பகுதியிலேருந்து நெஞ்சு எரிச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்த ஆசனத்துக்கு பேர் உஷ்ட்ர ஆசனம் அப்படின்னு பேர். உஷ்ட்ர அப்படின்னா ஒட்டகம்னு பேர். ஒட்டகம் எப்படி தன்னுடைய வயிற்றுப்பகுதியில் நீரை அதிகமாக சேமித்து வச்சு, அதுக்கு வயிறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீரை வந்து நிறைய சேமித்து வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆசனம் இருக்கிறதுனால இதுக்கு உஷ்ட்ராசனம்னு பேர். முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கங்க. உட்காந்துட்டு மெதுவாக நீல் டவுன் பண்ணுங்கள். முட்டி போட்டுக்கங்க. முட்டி போட்டுட்டு உங்கள் முட்டியை கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. அகலப்படுத்திட்டு நல்லா நேராக நிமிர்ந்து இருந்துட்டு கைகளை மெதுவாக பின்னாடி எடுத்துகிட்டு போய் உங்களுடைய காலை எவ்வளோ தூரம் தொட முடியுதோ அவ்வளோ தூரம் தொட்டு ட்ராப் யுவர் ஹெட் டவுன். இந்த கழுத்தை வந்து நல்லா ட்ராப் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா உங்கள் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும். வயிற்றுப்பகுதியில் இருக்கிற தசைகளுக்கு ரத்த ஓட்டம் போகும்போது என்ன ஆகும்னா மார்பும் வயிறும் நல்லா விரியும் பொழுது செரிமானத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய அந்த அமிலத்தன்மை அதிகமாகி அது நெஞ்சு பகுதிக்கு வர்றது குறைய ஆரம்பிக்கும். பட் நிறைய பேரால் இந்த மாதிரி செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும், சில பேர் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, டக்குன்னு தொட்டுடுவாங்க. நிறைய பேரால் அப்படி செய்ய முடியாதுங்கும் போது என்ன பண்ணணும், கைகளை பின்னாடி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. கைகளை நல்லா பின்னாடி இன்டர்லாக் பண்ணிவிட்டு தலையை எவ்வளோ தூரம் பின்னாடி போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அது மாதிரி பண்ணால் போதும். இதுவும் என்னால் பண்ண முடியல, இதுவும் குறைய முடியல அப்படின்னா பின்னாடி 2 கைகளை கட்டிக்கங்க. பின்னாடி கைகளை ஒரு கை வேணும், இன்னொரு கை கட்டிட்டு மெதுவாக கையை ட்ராப் பண்ணி இடுப்பை எவ்வளோ தூரம் பண்ண முடியுதோ பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்படி பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் அந்த வஜ்ராசனத்தில் உட்காந்துருங்க. உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகள் வந்து சின்முத்திரையில் வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு ஒரு 3லிருந்து 5 முறை நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. அவ்வளோதான். இந்த ஆசனங்கள்லாம் தொடர்ச்சியாக பண்ணணும். ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு அடுத்த நாள் எனக்கு நெஞ்செரியுது அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ தொடர்ச்சியாக 2 வாரத்திலிருந்து 4 வாரத்துக்கு தொடர்ந்து பண்ணணும். நீங்கள் இந்த பயிற்சியை பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய நெஞ்செரிச்சல் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இதுக்கு சப்போர்ட்டிவாக உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். நேரத்துக்கு சாப்பிடணும். சாப்பிடும்பொழுது எல்லாமே குளிரான காய்கறிகளாக சாப்பிடணும். சவ் வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, பூசணிக்காய், இந்த மாதிரி நிறைய நீர் சத்து உள்ள காய்கறிகளை சாப்பிட்ணும். நிறைய மோர், இளநீர், தண்ணீர் நிறைய குடிக்கணும். ரொம்ப நெஞ்செரிச்சல் இருக்கும்போது ஜில்லுன்னு பால் குடிக்கலாம், லஸ்ஸி சாப்பிட்லாம். அந்த மாதிரி பண்ணணும். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சோடா குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். மது அருந்தலை குறைக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும். பசிக்கிற நேரத்தில் உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியோ இல்லை வாழைப்பழமோ இல்லை மோரோ குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் படுக்கும்போது தலைகாணியை கொஞ்சம் எலிவேட் பண்ணி, அதாவது தலை வந்து மேலே இருக்கிற மாதிரி, நீங்கள் சாதாரணமாக படுக்கிறீங்க அப்படின்னா 2 தலைன்னு வச்சுக்கலாம். தலை மேலே இருக்கும்போது நெஞ்செரிச்சல் இந்த பக்கம் வராமல் இருக்கும். அதே மாதிரி நைட்டு 8 மணி நேரம் தூங்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாத தொட்டி அசிடிட்டி ப்ராப்ளம் வருது. தூங்கணும். டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். எல்லாத்துக்கும் கோவப்படுறது, கத்துறது, இது எல்லாமே அசிடிட்டியை இன்னுமே அதிகப்படுத்தும். உடம்புன்னு இருந்தால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நம்மளா அந்த பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிறதா, கொண்டு வரதா, இல்லை வந்த பிரச்சனையை சரி பண்ணுறதா, இல்லை
அந்த பிரச்சனையை வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷனாக ப்ரிவென்டிவ் மெத்தடெல்லாம் எடுத்துக்கிறதா, அது எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அசிடிட்டி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான பானங்கள் உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நம்மளுடைய யோகபோனம் சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு லக்ஷ்மியோடு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.